மார்கழி திங்கள் 8ஆம் நாள் ஆண்டாள் பாவை நோன்பு வச்சு 8ஆம் நாள் பாசுரத்தை அம்மா பாட போகிறாங்க. இந்த 8ஆம் நாள் பாசுரத்தை நம்ம பார்ப்போம். எவ்வளோ அழகான இயற்கை சூழ்ந்த இடத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல படிக்கணுன்றது தான் அந்த ஆண்டாளுடைய விருப்பமும் கூட. இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த இடத்துல இருந்து தான் ஆண்டாள் படித்து ஒவ்வொரு பெண்களையும் எழுப்பி கொண்டு போனதாக சரித்திரங்கள் சொல்லுகிறது. இப்போ நம்ம 8வது பாசுரத்தை நம்ம படிக்கிறாங்க. நம்ம காதார கேட்போம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம், கூவுவான் வந்து நின்றோம் கோது கரமுடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய், கீழ்வானம் வெள்ளென்று. நல்ல பாசுரம். திருவடிகளே சரணம். இந்த பாசுரத்துக்கான விளக்கத்தையும் சொல்லுங்க, எல்லாம் கேட்டு தெளிவு வரட்டும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த விடியற்காலை பொழுத கொண்டு வரா. பூ பூத்துது, ஆனை சாத்தன் கத்தினா, தயிர் கடைஞ்சாங்க. இப்போ கீழ்வானம் வெளுத்துடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியனே வரப்போறான். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன்கான், மேய்க்கிறவங்கெல்லாம் கிளம்பியாச்சு. அவங்க எல்லாரையும் எழுப்பி அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ மாடுகள் நிறைய இருக்குது. அப்போ போவான் போகின்றாரை போகாமல் காத்து, அவங்களெல்லாம் போகாமல் எங்கேயும் போகாமல் அந்த ஊர்லேயே இருக்கிறதுக்கு எதையோ இறையை தேடியோ வேறு செல்வத்தை தேடியோ பஞ்சத்துக்காக அடுத்த நாட்டுக்கு போகாமல் காத்து இருக்கிற அந்த இறைவன். மாவாய் பிளந்தானை, ஒரு அரக்கன் சகடாசுரனை பற்றியும் பூதனையை பற்றியும் போன பாட்டில் சொன்னாங்க. இப்போ அந்த புள்ளின் அந்த வாயை பிளந்து கொன்னார் இன்னொரு அரக்கனை. கொக்கு மாதிரி வந்த ஒரு அரக்கனை மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய குத்து சண்டை. கம்சன் ஒவ்வொருத்தரையாக அனுப்புகிறார் இல்லையா இவனை கொல்றதுக்கு, அவங்க மாமா கம்சன். அந்த அவங்களெல்லாம் ஜெயிச்ச மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை அந்த கிருஷ்ணனை நம்ம போய் சேவிச்சா அவங்களுக்கு என்ன பலன் நமக்கு கொடுக்கணுமோ அது ஆவாவென்று ஆராய்ந்து, அவன் சும்மா எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்ய மாட்டான். உண்மையான பக்திக்கும் உண்மையான நம்மளுடைய சமர்ப்பித்த இறைவன். ஆமா, ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ ரம்பாவாய்.